இந்த ரெண்டு பேரோட முதல் கட்ட கருத்தை கேட்டு வந்துடுறேன். திரு ஜென்ராம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஒரு நாட் அ க்ளோஸ் கான்டெஸ்ட்டுங்கிறாரு. இது அப்படி பார்க்க முடியுமா? அப்புறம் பலமுனை போட்டி அப்படின்னா போன முறையும் பலமுனை போட்டி தானே மணிகண்டன் ஒரு கருத்தை சொல்கிறாரு. லாஜிக்கலாக போன முறையே 5 முனை இருந்தது தானே, அன்னைக்கு 2 முனைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பலமுனைன்னு எடுத்துட்டு வரீங்களே அப்படின்னு ஒரு கேள்வியும் வைக்கிறார். நியூஸ் 18 கான்க்ளேவ்ல சொன்னது தான் அதே கருத்து தானே திரும்பவும் சொல்கிறாரு. நீங்கள் கேட்டதுக்கு சொன்னார்ல, பலமுனை போட்டி இருக்கலாம் ஆனால் பலமான போட்டி இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த க்ளோஸ் கான்டெஸ்ட் இல்லை, பலமான போட்டி இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். நீங்கள் மண்டலமாக பிரித்து பார்த்தாலும் ரவீந்திரன் சொன்ன மாதிரி அந்த மேற்கும் வடமேற்கும் உண்டான பகுதிகளில் மட்டும்தான் எலெக்ஷனே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. மற்ற பகுதிகள் எல்லாத்துலேயும் திமுக வெல் அஹெட் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா செய்தியாளர்கள் போயிட்டு வர்றவங்களும் சொல்றாங்க. இல்லை அவ்வளவு இதுவாக இருக்காங்கிறதா கேள்வி. ஏன்னா திரு ஷியாம் அவர்களும் சொல்கிறார்ல, ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து போட்டிகள் வேற வேறையாக மாறுது. அப்போ நம்ம அதை ஒட்டுமொத்தமாக அப்படி ஜோனாவே பார்க்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி. அதாவது பழைய கால்குலேஷன்லையும் இப்போ எண்ணிக்கையில் அவங்க வந்து ஒரு தோற்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் பாஜகவும் மேற்கு மண்டலத்திலையும் தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளிலையும் போட்டி மாதிரி தோற்றம் தான் தெரியுது. பட் மாநிலம் முழுக்கவே வந்து முதலமைச்சருடைய ஸ்டேச்சர் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்குது, உயர்ந்திருக்குது. அவருக்கு நிகராக இன்னொருத்தரை பார்க்க முடியல பெரும்பாலான மக்களால். அந்த 5 ஆண்டுகளில் பொதுவான திட்டங்கள் இருக்குல்ல, எல்லாருக்கும் பொதுவான திட்டங்கள், அதுவே வந்து அதிகமாக இருக்கு. அது தவிர செக்மெண்டாக பெனிஃபிட் அடைகிறவங்க இருக்காங்க. அதனால எல்லா குடும்பங்களுக்குள்ளேயும் இந்த பலனை அனுபவிக்கிறவங்க இருக்காங்க. இந்த ப்ராக்சிமிட்டி அறிந்தோ அறியாமலோ, அதாவது பிளான் பண்ணியோ பிளான் பண்ணாமலோ, உதயநிதி பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, முதலமைச்சருடைய பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சர் பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, மக்களுக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு வந்து ரொம்ப நெருக்கமானதாக இருக்குது. முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ மக்கள் பார்த்து பேசும்போது ரொம்ப நெருக்கமாக உணர்கிறார்கள், ரொம்ப நெருக்கமாக பேசுகிறார்கள். அந்த உணர்வு அதிமுக கூட்டத்தில் இல்ல, மக்களிடத்துல இருந்து அவர் தள்ளி நிற்கிறாரு. மற்றவங்களை பத்தி பேசவே முடியாது. சீமானுக்கு நெருக்கமாக இருக்கலாம், பட் அது கேடர் பேஸ்டு கூட்டத்தோட முடிஞ்சு போகுது. பப்ளிக்ல அது போய் ரீச் ஆகிற மாதிரி நான் நினைக்கல. அந்த வகையில டிஎம்கேக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கு. இதுல அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை டிஃபால்ட்டா அதிமுகவுக்கு வந்துருங்கிறது பைப்போலராக இருக்கும்போது இருந்தது, உண்மைதான். ஆனா இப்போ அப்படி இல்லை. திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்கான போட்டி தான் தேர்தலாகவே நடக்குது. திமுகவை வீழ்த்துறது அதுலதான் மணிகண்டன் சொல்றாரு இல்லையா. அப்ப நீங்க வந்து பிரதமர் மோடியே எதிராக வச்சீங்க, என்டிஏவே எதிராக வச்சீங்க, அதே எதிர்நிலையிலேருந்து திரு விஜயும் எதிர்க்கிறாருன்னா அப்ப அந்த ஆன்டி பிஜேபி வாக்குகள் இங்க சிதறும் தானே, ரெண்டா பிரியுதுல. ஆன்டி பிஜேபி பொசிஷன் வந்து அவர் வந்து உறுதியாக எடுக்கிறாரா? பெயருக்கு சொல்றாரு, எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபின்னு பெயருக்கு சொல்றாரு. உண்மையிலேயே அவர் அந்த நிலையை எடுக்கிறாரா? திமுக அரசியல் எதிரின்னு சொல்றவர் வந்து பேசுற ஒவ்வொரு சொல்லும் வந்து திமுகவுக்கு எதிராகத்தானே வந்து பேசுறாரு. அப்ப அவருடைய பிரைமரி போக்கஸ் வந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகளை தன் பக்கம் இழுத்து இங்கே வந்து திமுகவை எதிர்த்து போட்டியிடக்கூடிய சக்தியாக, வெல்லக்கூடிய சக்தியாக, அல்லது எதிர்த்து போட்டியிட்டு 2வது இடத்தை பிடிக்கக்கூடிய சக்தியாக தேவைக்கா வந்துடணும் அப்படிங்கிற ஒரு வேகத்துல தான் அவர் வேலை செய்யறாரு. அப்போ இயல்பாக அந்த போட்டி வந்து பாஜகவுக்கும் என்டிஏக்கும் டிவிகேக்கும் தானே வந்து நிக்குது. ஓகே ரைட். நீங்க அப்ப அது வந்து ஒரு பலமுனை போட்டிங்கிறது 2 பேரை விட ஃபார் அஹெடா இருக்கு. ஒரு 45 to 50. இல்ல என்ன அடிப்படையில் அதுக்குள்ள வரீங்க? 2 பேரை விட ஃபார் அஹெட் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்ப அந்த எதிர்ப்பு வாக்குகளை அவர் பிரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள்ங்கிறது ஒன்று பெருசா இருக்கு. மைனாரிட்டி, தலித், முஸ்லிம் இப்படின்னு அவர் ஆன்டி பிஜேபி வாக்குகள் திமுகவுக்கு போகாம டிவிகேக்கு வர்ற போர்ஷன் இருக்குல்ல, அந்த அது ஒரு 5% நீங்க வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் இருக்கா? ஆமா, திமுகவுக்கு போகிற வாக்குகளை இங்க பிரிக்கிறாங்கன்னா அதிகபட்சமாக 5% வச்சுக்கோங்க. ஆனா திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக டேந்தும் பிஜேபி டேந்தும் நாத்தாக்காட்டேந்தும் டிவிக்கு பிரிக்கிறது இல்ல. அது என்ன அடிப்படையில் அப்படி வர முடியும்? நம்ம அப்படி எப்படி வர முடியும்? ஏன்னா அவரும் ஸ்ட்ராங்கா வந்து இந்த சேம் இதை தானே எடுக்கிறாரு. திமுக யாருக்கு பேசுகிறோம்னு சொல்றாங்களோ அதே லைன் தான் அவர் பேசுறாரு. அந்த தவிர்க்க ஆதரவாக இருக்கிறவங்களுடைய அரசியல் புரிதல், அவங்களுடைய பிஹேவியர், இது எல்லாமே திமுகவை எதிர்த்து யார் வந்தாலும் உடனே ஆபீசேர தழுவிக்கொண்டு கோஷம் போடுற
ஒரு கான்ஸ்டண்டா இருக்கிற ஒரு குரூப் தான் அடித்தளமாக இருக்குது விஜயோட. அதனால அவங்க வந்து அண்ணாமலைக்கு தேடி போனவங்க, வைகோவை தேடி போனவங்க, விஜயகாந்தை தேடி போனவங்க, பாமகவை தேடி போனவங்க, அவங்க எல்லாரும் தான் இப்போ டிவிகேயும் தேடி போறாங்க ஓரளவுக்கு. ஓகே, அதனால அது ஆன்டி டிஎம்கேயாக டிஎன்ஏவை வச்சு டிஎன்ஏ க்ளோஸ் கான்டெஸ்டா இருக்கா இல்லன்னு தான் நீங்களும் சொல்றீங்க. டிஎன்ஏக்குள்ளேயே ஆன்டி டிஎம்கே ஃபீலிங் உள்ளவங்க தான் விஜய்க்கான கோர் சப்போர்ட். பேசலாம் முதல்கட்ட கருத்து. ராமசாமி, நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை? லைக் இது வந்து ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட்லன்றாரு. மேபி நீங்கள் அதை உங்களுக்கு ஃபேவராக வச்சுக்கலாம். க்ளோஸ் கான்டெஸ்ட்டில் எங்கள் தரப்பில் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் இது க்ளோஸ் கான்டெஸ்ட்டாக இருக்கா அல்லது களம் எப்படி அதை நீங்கள் வந்து மல்டி கார்னடாக இருக்கும்போது அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். க்ளோஸ் கான்டெஸ்ட் அப்படின்னா அரித்மெட்டிக்காக பார்க்கும்போது க்ளோஸ் கான்டெஸ்ட்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஓகே, ஏன்னா அன்பிரெடிக்டபிலிட்டி அப்படின்னு இருக்கு. ஸ்வீப்பிங்கா வந்து ஒரு அரித்மெட்டிக்னா என்ன கணக்கு சொல்றேன் நான் ஸ்டாட்டிஸ்டிஷியனா மட்டுமே அது வந்து ஸ்வீப்பிங்கா இவரோட வாக்கு இதை மட்டும் தான் பிரிக்கும், அதனால இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்ற இன்னைக்கு இருக்கிற கேள்விகளே அந்த ஒவ்வொரு போல் நம்ம எதை எடுத்து பார்த்திருந்தாலும் அந்த போல் வந்து இந்த காரணத்தினால இந்த கட்சியில இருந்து போகும் அப்படின்ற மாதிரி அந்த ஹைபோதசிஸ் கேள்வியே வந்து மிக குறைவாக இருக்கிறது. நான் அது வந்து 2 போல் மட்டும் தான் பார்த்திருக்கேன். அது போன 3 நாள்ல வந்த போல் மட்டும்தான். நியூஸ் 18 நீங்க இங்கிலீஷ்ல டெலிகாஸ்ட் பண்ணதும் ஒன்று சாணக்கியா வந்து நேத்து அவங்க ஒன்றும் கம்ப்ளீட் கூட பண்ணல. ஸோ அதனால அந்த ஃபுல் ஹைபோதசிஸ் என்னன்னு பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி வந்த போல் எல்லாமே வந்து டைரக்டா ஓட்ஸ் வந்து எந்த கட்சியில இருந்து எங்க போகுது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேள்விகள் கூட அந்த மாதிரி அமையல அப்படின்றது தான். அதனால அதை வச்சு நம்ம வந்து இது வந்து திமுக கிட்ட இருந்து தான் போகுது, அதிமுக கிட்ட இருந்தா போகுது, இல்லை அந்த கூட்டணியில இருந்து போகுது அப்படின்ற அந்த ப்ரெடிக்ஷன் கூட வந்து எனக்கு சரி அப்படின்றது தோணல. அது தவறாக இருக்கு அப்படின்னு நான் சொல்ல, அது சரி அப்படின்ற ஒரு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வர முடியாது. அதனால இன்னைக்கு என்ன மாதிரி பார்த்தாலும் விஜய்க்கு வந்து ஒரு ஆதரவு வந்து டெஃபினட்டா அதிகமாக இருக்கிறது. சீமான் அவர்களுக்கு பார்த்ததோட அதிகமா இருக்கு, விஜயகாந்த் அவர்கள் புதிதாக வந்ததோட பார்த்ததோட அதிகமா இருக்கு, வைகோ அவர்களுக்கு பார்த்ததோட அதிகமாக தான் இருக்கு. அப்படின்ற போது க்ளோஸ் கான்டெஸ்ட் அப்படின்றது தான். அது வந்து உங்க 2 பேர் போலையும் இல்லை நீ வர அடுத்த 20 நாள் யார் யாருக்குள்ள க்ளோஸ் கான்டெஸ்ட்ங்கறீங்க நீங்க? இல்ல நான் ஏடிஎம்கே டிஎம்கே கான்டெஸ்ட் வந்து இன்னும் க்ளோஸ் ஆயிருது. ஏன்னா இன்னும் விஜய் அவர்களோட வாக்குகள் வந்து அவர் அதுக்குள்ள க்ளோஸா வரலையா? அப்போ டிவிகே இவர்கள் இருவரையுமே தோக்கடிக்கிற அளவுக்கு விஜய் இன்னும் வர மாதிரி எந்த போலுமே இன்னைக்கு வரைக்கும் வரல. அந்த ஹைபோதசிஸும் அதை சஜஸ்ட் பண்ணல. சோ அதனால அதை வந்து அடுத்த 20 நாள் வேணா போல்ஸ் மாறுச்சுன்னா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இருக்க பொசிஷன் அது டெஃபினட்டா கிடையாது. சோ அரித்மெட்டிக்கா நம்ம அதை டெஃபினட்டா கன்க்ளூட் பண்ணலாம். ஷாம் ஓபனிங்ல என்ன சொன்னார்னா, இவரும் ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு, இப்போ வந்து அவங்க சொன்ன கணக்குகள்ல இருந்து என்டிஏவோட வாக்குகளை குறைக்கிற மாதிரி அவங்க நிறைய கணக்குகள் சொல்றாங்க. ஏதாவது அவங்களுக்கு என்டிஏக்கு வர வேண்டிய திமுக எதிர்ப்பு அது ஸ்பிளிட் ஆகுது, அல்லது சசிகலா அவர்கள், சீனியர் டாக்டர் ராமதாஸ், கிருஷ்ணசாமி அவர்கள் இவங்களுடைய வாக்குகளும் இதுக்கு மைனஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கும்போது எங்கிருந்து அரித்மெட்டிக்கா என்டிஏக்கு கூடுதலான பர்சன்டேஜ் வருதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல வித்தியாசங்கள் எங்க அப்படின்னா, முன்னாடி ஆன்டி மோடி ஃபீலிங் எப்படி இருந்துச்சு அதை மட்டுமே இவங்க டேப் பண்ண ட்ரை பண்ணது. இன்னைக்கும் அதே டேப் பண்ண ட்ரை பண்றாங்க. இது வந்து என்டிஏவோட டிஎன்ஏ இல்ல தமிழ்நாட்டோட டிஎன்ஏ மாத்த ட்ரை பண்றாங்க. அதுக்கான பதில்களுக்கும் நான் வரேன். அது இல்லாம அமமுக வந்து சேர்ந்தது இல்ல ஒரு கன்சாலிடேஷன், அஇஅதிமுகல இருந்து பிரிந்து போன தலைவர்கள் வந்து அஇஅதிமுகவுக்கு தான் திரும்பி வர ட்ரை பண்றாங்க. அவர்கள் வந்து அம்மா அவர்களோட ஆட்சியோ இல்ல எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியோ வெளியில இருக்காங்க. ஓபிஎஸ் திமுகவுக்கு போயிட்டாரு, செங்கோட்டையன் தாவேகா போயிட்டாரு. அவர்கள் எல்லாருமே நாங்க அம்மா அவர்களோட ஆட்சியோ எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியோ திரும்பி கொண்டு வர ட்ரை பண்றோம் அப்படின்ற அந்த பொறுப்புல இருந்து சசிகலா அவர்களை தவிர மற்றவர்கள்லாம் இன்னைக்கு என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னா அவர்கள் யாருமே அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. அப்போ அவர்களோட உண்மையான எண்ணம் என்ன அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களோட ஒரு பொசிஷனை கன்சாலிடேட் பண்ணி நீங்க சொல்றதுல அப்ப சசிகலா அவர்களுக்கு இன்னும் அந்த இது இருக்கு அப்படின்னா அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்றதா சொல்றேன். அப்ப அந்த ஸ்ட்ரென்த் வந்து அங்க அவங்க எப்படியும் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை கொண்டு வரணும் தான் சொல்றாங்க. அவங்க மாறாத எந்த கருத்தையும் சொல்லி அதான் அவர்களும் திமுகவோட ஆட்சி அவர்களோட ஃபர்ஸ்ட் பிரஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கட்சி ஆரம்பிச்ச போது அவர்கள் சொன்ன அந்த பிரஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா திமுகவோட ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்னு. அப்போ ஒரு இன்ஃபார்ம்டு ஓட்டர், அப்போ அவர்களோட ஒரு இன்ஃபார்ம்டு ஓட்டர் இல்ல அவர்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் இல்ல அவர்கள் ஆதரவாளர்களாக இருப்பவர்கள் அவர்கள்லாம் திமுகவோட ஆட்சி போக வேண்டும் அப்படின்னா அவர்கள் யங் ஓட்டர்ஸோ நியூ ஓட்டர்ஸோ கிடையாது அப்படின்ற அந்த ஒரு பார்வையில இருந்து வரும்போது அவர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்கு. நம்ம இந்த நியூட்ரல் ஓட்டர் இல்லாட்டி எக்ஸிஸ்டிங் நியூட்ரல் ஓட்டர் அவங்க வந்து எங்க ஸ்விங் ஆவாங்க அப்படின்ற அந்த கேள்வி வரும்போது தான் சந்தேகம் வருகிறது. மற்றவர்களுக்கு வந்து அந்த சந்தேகம் அப்படின்றது போல்ஸ்டர்ஸ் கிட்டே அந்த சந்தேகம் கிடையாது. அதுதான் அந்த ஹைபோதசிஸ்ல ஆன்சர் பண்ண வேண்டிய பொசிஷன். இதை தாண்டி திமுகவோட இது பிரச்சாரத்தை
வார்த்தையை நம்ம பார்த்தோம்னா பரப்புரையே பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து என்டிஏ வந்து ஒரு பயம் அப்படின்னு. ஏன்னா முன்னாடி வந்து மோடி அவர்கள்னு ஒரு பயம் காமிச்சு நம்ம வந்து பூச்சாண்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஓட்டு பிரதானம் அதான் சொல்றாரு. இப்ப தர்மேந்திர பிரதானம் அதான் சொல்றாரு. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பொசிஷனே அவர்களுக்கு இல்லாம அவர்கள் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அதனால ஏன் அந்த பொசிஷன் இல்லன்றீங்க? எப்படி இல்ல? ஏன்னா அவர்களால இன்னைக்கு அதிமுக வந்து எதிர்த்து எதுவும் சொல்ல முடியல, அப்போசிஷன் வீக்கா இருக்குன்னு சொல்ல முடியல, இருக்க ஒவ்வொரு கட்சியும் எதிர்த்து எதுவும் சொல்ல முடியல. நயினார் நாகேந்திரன் அவர்களை எதிர்த்து எதுவும் சொல்ல முடியல, அண்ணாமலை அவர்களை எதிர்த்து எதுவும் சொல்ல முடியல. அதனால அந்த கட்சியில பிரச்சனை இருக்கு, இது பிரச்சனை இருக்கு அப்படின்னு புதிதாக ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்களே தவிர ஃபேக்சுவலா ஒன்னு வந்து அக்யூரேட்டா சொல்ல முடியல. இன்னைக்கு எஜுகேஷன்ல கூட